ஸோ கைஸ் ஃபைனலி மண்டே நைட் ட்ரா வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் இந்த மண்டே நைட் ட்ராவில் வந்து நம்ம ஓடிசி ரோமன் ரெயின்ஸும் வந்து வந்திருக்காரு. அண்ட் நம்ம ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா தன்னோட ரெசல்மேனியா 42ஓட அப்போனண்ட்டை வந்து சூஸ் வந்து பண்ணிட்டாரு. ஸோ ஒரு தரமான கிரேசியான ப்ரோமோ பேட்டில் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு நீங்கள் இந்த மண்டே நைட் ட்ராவோட மெயின் ஈவெண்ட்டில். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் வந்து மண்டே நைட் ட்ராவில் வந்து என்னெல்லாம் வந்து பேசினாலும் வந்து பார்த்துடலாம். ஸோ அது வந்து பார்க்குற முன்னாடி நீங்கள் வந்து இன்னும் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணலாம், மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோ. அண்ட் இந்த சேனல் வந்து புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ட்ராவோட மெயின் ஈவெண்ட்ல வந்து நம்ம ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் வந்து என்டர் வந்து ஆகுறாரு. பேக் ஸ்டேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து வராரு. ஸோ அந்த கேமரா ஆங்கிள்லாம் வந்து தரமாக வந்து WWE வந்து காட்டுறாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ட்ராவோட அரினால வந்து அரை வந்து ஆகுறாரு. அண்ட் நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து பிலடெல்பியா வந்து அக்னாலேஜ் வந்து பண்ண சொல்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து தன்னோட ஸ்டாட்ஸ்லாம் வந்து லைட்டாக வந்து சொல்றாரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியனாக ஆன இந்த சிட்டியில் தான், பிலடெல்பியாவில் தான் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாம்பியனாக வந்து ஆனேன். அண்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ராயல் ரம்பிள் கூட வந்து இங்கே தான் வந்து ஜெயிச்சேன். ஆனால் நான் வந்து லாஸ்ட்டாக வந்து தன்னோட சாம்பியன்ஷிப் கூட வந்து பிலடெல்பியாவில் தான் வந்து தோத்துருக்கேன். ஸோ இந்த பிலி சிட்டி தான் வந்து எனக்கு வந்து இன்னைக்கு வந்து ஹெல்ப் பண்ண போது நான் வந்து ரெசல்மேனியா 42ல வந்து யார் வந்து சூஸ் பண்ணுன்னு. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்றாரு, நான் வந்து ட்ரூ மேக்கின்டையர் வந்து சூஸ் பண்ணலாமா. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிரௌட் வந்து பூ வந்து பண்றாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்றாரு, நான் வந்து சிஎம் பங்க் வந்து சூஸ் பண்ணலாமான்னு. அண்ட் க்ரௌட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எஸ் எஸ்ன்னு வந்து கத்துறாங்க. க்ரௌட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கோட சாண்ட் வந்து பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்க் கூட வந்து இங்கே வந்து என்டர் வந்து ஆகுறாரு. இன்டரப்ட் வந்து பண்ணிடுறாரு நம்ம ஓடிசியை. அண்ட் சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா தரமாக வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாரு. அண்ட் சிஎம் பங்க் வந்து கேமரா கிட்ட வந்து போறாரு. அண்ட் அவர் வந்து சொல்றாரு, ஃபின் பேலர் நீ வந்து என் மேலே வந்து கை வச்சது வந்து ரொம்ப வந்து தப்புன்னு வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து சொல்றாரு. அண்ட் சூன் நான் வந்து ஒன்று வந்து பழக போறேன்னு வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்றாரு. தென் நம்ம சிஎம் பங்க் வந்து கிளம்பலான்னு வந்து பார்ப்பாரு. அண்ட் அங்கே பார்த்தா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து கேட்குறாரு, ஏய் நில்லு நில்லு, எதுக்காக இங்கே வந்த? என்னை இன்டரப்ட் பண்ணிட்டு இந்த ஃபின் பேலர் பற்றி பேசதான் வந்து இங்கே வந்து வந்திருக்கியான்னு வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து கேட்குறாரு சிஎம் பங்க் கிட்ட. அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்க் வந்து என்ன சொல்றாருன்னா, இது வந்து என்னோட ஷோ, நான் வந்து எப்போ வேணா வந்து வரலாம். நீ வந்து இந்த மண்டே ட்ரா நெட்ஃப்ளிக்ஸோட இந்த எடிஷனில் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு விசிட்டர் மாதிரி தான் வந்து வர போற. ஸோ அதனால வந்து நீலாம் வந்து பேசவே கூடாதுன்னு வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து ஒரு கலாய் போட்டுருக்காரு நம்ம ரோமன் ரெயின்ஸ் மேலே. ஸோ நீ வந்து மண்டே ட்ராவில் வந்து ஒரு விசிட்டர், நீ வந்து ஒரு பார்ட் டைமர், ஸோ இப்படிலாம் பார்த்தா நம்ம சிஎம் பங்க் வந்து கலாய்ச்சிடுறாரு நம்ம ரோமன் ரெயின்ஸை. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து சிஎம் பங்க் வந்து சொல்றாரு, நீ வந்து ஈஸியான வேல போ, நீ வந்து ட்ரூ மேக்கின்டையர் வந்து பிக் பண்ணிக்கோ. ஸோ ட்ரூ மேக்கின்டையர் வந்து நீ வந்து ஈஸியாக வந்து தோக்கடிக்கலாம். அது வந்து உனக்கு வந்து லைட்டாக வந்து ஈஸியாக வந்து இருக்கும். நீ வந்து என்ன வந்து பிக் பண்ணால் அது வந்து லைட்டாக வந்து உனக்கு வந்து கஷ்டமாயிடும்னு வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து சொல்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்றாரு, ட்ரூ மேக்கின்டையர் வந்து உன்னோட வந்து 4 டைம்ஸ் வந்து பெட்டராக வந்து இருக்கா. உன்னை வந்து எப்படி பிறந்தான்னு வந்து நீ வந்து மறந்துட்டியா? அந்த பிரேஸ்லெட்டு வாயிலெல்லாம் போச்சு, அதெல்லாம் வந்து நீ மறந்துட்டியான்னு வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து கேட்குறாரு சிஎம் பங்க் கிட்ட. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்றாரு, நான் வந்து ஆல்ரெடி ட்ரூ மேக்கின்டையர் வந்து நிறைய வாட்டி வந்து பீட் வந்து பண்ணிட்டேன். அதுக்கு பதிலில் வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து என்ன சொல்றாருன்னா, ஆமாமா நீ வந்து ட்ரூ மேக்கின்டையர் வந்து பீட் பண்ண, ஆனால் எப்படி பீட் பண்ண? அந்த ஃபேமிலி வச்சு தானே பண்ண. ஸோ நீ வந்து உங்களோட கசின்ஸோட ஹெல்ப் வச்சு தான் வந்து ட்ரூ மேக்கின்டையர் வந்து பீட் பண்ண. ஆனால் நான் வந்து அப்படி வந்து இல்லை. நான் வந்து WWE ஒரு பெஸ்ட் மேட்ச், நான் வந்து ஹெலினஸ் செல்ல வந்து பீட் பண்ண ட்ரூ மேக்கின்டையர் வந்து பெக் பண்ண வச்சேன்னு வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து சொல்றாரு. தென் ரோமன் ரெயின்ஸ் வந்து பேட் மெக்கபி ஷோல வந்து போயிட்டு வந்து சொல்லியிருப்பார்ல, ஸோ இவங்களால வந்து ஒரு புது டேலண்ட் கூட வந்து கிரியேட் பண்ண முடியல. ஸோ நான் வந்து 2 இயர்ஸ்க்கான டைம் கொடுத்து அப்போ கூட வந்து கிரியேட்டிவால வந்து ஒரு புது ஸ்டார் வந்து உருவாக்க முடியலன்னு. ஸோ அப்படிலாம் பார்த்தா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து பேட் மெக்கபி ஷோல வந்து சொல்லியிருந்தார்ல ரீசன்ட்லி. ஸோ அதை பத்தி கூட வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து சொல்றாரு. ஸோ யாரோ வந்து உன்ன மாரி வந்து ஆகணும்னு வந்து அவசியம் இல்லை, உன்ன மாரி வந்து ஒரு பார்ட் டைமரா வந்து ஆகணும்னு வந்து அவசியம் இல்லை. நீ வந்து வருஷத்துல 4-5 வாட்டி தான் வந்து வர. ஆனா நான் வந்து 3 வீக்ஸ்ல வந்து 10 கண்ட்ரி வந்து போறேன், எங்கெங்கயோ போயிட்டு நான் வந்து ரெட்சல் வந்து பண்றேன். அண்ட் இதுதான் வந்து ஒரு ஃபைட்டிங் சாம்பியனுக்கான அழகு. அண்ட் ரோமன் ரெயின்ஸ் நீ வந்து மறந்துடாத, நான் தான் வந்து உன்னை வந்து WWE வந்து கொண்டு வந்த சீல்டுன்னு ஒரு ஃபேக்ஷன் வந்து இருந்தது. என்னால தான் வந்து நீங்களாம் வந்து டெபியூட் வந்து பண்ணீங்க WWE. அண்ட் நீ வந்து என்ன ஃபாலோ பண்ணி தான் வந்து 1316 டேஸ்க்கான அந்த டைட்டில் ரெயின் வந்து கொடுத்த. ஏன்னா உனக்கு முன்னாடியே வந்து யாரும் வந்து அந்த மாதிரி வந்து விஷயம்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது வந்து சிஎம் பங்க். ஸோ நான் வந்து என்னோட கார்னரில் வந்து பால் ஹெமனை வச்சுட்டு 436 நினைக்கிறேன், அவ்வளோ நாள் வந்து நான் வந்து சாம்பியனாக வந்து இருந்தேன். அண்ட் அதே வந்து நீ வந்து காப்பி வந்து பண்ணியிருக்க. அண்ட் என்ன மாதிரி வந்து நீ வந்து பண்ணியிருக்க. பால் ஹெமனை வந்து நீ வந்து உன்னோட மேனேஜராக வந்து ஆக்கிட்ட. அண்ட் நீயும் வந்து என்ன மாதிரி வந்து ஒரு லாங்கஸ்ட் ரெயின் வந்து கொடுத்துருக்க. அண்ட் அதுக்கு வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, சிஎம் பங்க் நான் வந்து உன்னை வந்து ஃபாலோ வந்து பண்ணல,
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ வந்து இதெல்லாம் வந்து பேசவே கூடாது. நீ வந்து இதெல்லாம் வந்து எதுக்காக வந்து பேசுற? மறந்துராத, நீ எதுக்காக வந்து இந்த WWE வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணியிருக்கேன்னு. நானு என்னோட ஃபேமிலி சேர்ந்து தான் வந்து இந்த WWE வந்து மறுபடியும் வந்து பீக்குக்கு வந்து கொண்டு போகணும். அதுக்கப்புறம் தான் வந்து நீ வந்து WWE வந்து ரிட்டர்ன் வந்து பண்ண. ஸோ எங்களால தான் வந்து நீ வந்து WWE வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணியிருக்கேன்னு வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்றாரு சிஎம் பங்க் கிட்ட. அண்ட் சிஎம் பங்கும் வந்து அதுக்கு வந்து பதில் வந்து சொல்ல முடியல. ஆமா ஓகேன்னு வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து சொல்லிடுறாரு. ஸோ இது வந்து ரியல் ஃபேக்ட் தான் வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து சொல்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கடைசியில வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்றாரு, நான் வந்து ரெசல்மேனியா 42க்காக வந்து உன்னை வந்து பிக் பண்றேன். நான் வந்து ரெசல்மேனியா 42ல வந்து அந்த வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் பின்னாடி வந்து வரப்போறேன். நான் வந்து எதுக்காக வந்து உன்னை வந்து பிக் பண்ணியிருக்கேன்னா, ஏன்னா நான் வந்து உன்னை வந்து ஹேட் பண்ணுறேன். ஸோ அதனால வந்து நான் வந்து உன்னை வந்து பிக் பண்ணுறேன்னு வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணுறாரு. அண்ட் கடைசியில் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு லைன் வந்து சொல்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மெயின் இவெண்ட் ஆஃப் ரெசல்மேனியா யூ வில் எக்னாலேஜ் மீன் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்கிறாரு. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக வந்து இருந்தது அது. அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா இந்த மண்டே நைட் ட்ரா வந்து முடியுது. அண்ட் ரெசல்மேனியா 42ல வந்து நீங்கள் வந்து ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் சிஎம் பங்கான வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் வந்து பார்க்க போறீங்க. மெயின் ஈவெண்ட்ல வந்து இது வந்து நடக்க போகுது. ஸோ மோஸ்ட் லைக்லி ரெசல்மேனியா நைட் 2ஓட மெயின் ஈவெண்ட் வந்து இதுவா வந்து இருக்க போகுதுன்னு வந்து எனக்கு வந்து தோணுது. ஸோ இந்த ப்ரோமோ பேட்டில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டா தான் வந்து இருந்தது. கடைசியில் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்றாருல யூ வில் அக்னாலேஜ் மீன். ஸோ அதெல்லாம் வந்து கூஸ் பம்ப்ஸ் மூமெண்டா வந்து இருந்தது. ஸோ இன்னும் வந்து நீங்க வந்து இந்த ப்ரோமோ பேட்டில் வந்து பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. WWE யூடியூப் சேனல்லேயே வந்து WWE வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து இன்னைக்கான ஹெட்லைன்ஸ். ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் சிஎம் பங்கான ரெசல்மேனியா 42ஓட மேட்ச் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணியாச்சு for the World Heavyweight Championship. ஸோ இதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்னன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்க. பர்சனலி நான் வந்து ரொம்ப வந்து ஹைப் ஆயிருக்கேன். ஸோ ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் சிஎம் பங்கான மேட்ச் வந்து நடக்க போகுது ரெசல்மேனியா 42ஓட மெயின் ஈவெண்ட்ல. அண்ட் இன்னைக்கு நடந்த மண்டே நைட்ரோட ஃபுல் ஷோட ரிவ்யூ வந்து வேணுமா இல்லையான்னு கூட வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து மண்டே நைட்ரோவில் வந்து நிறைய விஷயம்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ ஃபுல் ஷோவோட ரிவ்யூ வந்து வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க. ஸோ நீங்களாம் வந்து சொன்னீங்கன்னா நான் வந்து ஃபுல் ஷோட ரிவ்யூ கூட வந்து போட்டுருவேன் கூட சீக்கிரத்துலேயே. ஸோ உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க.